ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம அன்வையிலோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது இல்லாம அடுத்த பார்ட்டோட இந்த சீரீஸ் ஒரு எண்டுக்கு வரப்போகுது. ஸோ ஃபைனல் பேஸ்ல இருக்கும். எபிசோட் ஸ்டார்டிங்லயே கவர்மெண்ட்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு இடத்த ரெடி பண்றாங்க. லைட்டா அதை தோண்டும் போது கொம்பு மாதிரி ஏதோ கிடைக்குது. இது பழைய காலத்து ராஜா இடத்துல கட்டப்பட்ட இடம். என்ன இருக்குன்னு தெரியல, பாருங்க அப்படின்னு சொல்லும் போதே கொஞ்ச நேரம் தோண்டுறாங்க. அந்த இடத்துல பெரிய டிராகன் தலை மாதிரி பாதி தெரிய வந்திருக்கு. டிராகன் தலையா? என்ன நடக்குதுங்க? இது ஒரு புனித சின்னமாச்சே அப்படின்னு அங்க இருக்கிற ஆளுங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்பவே போய் ராஜா கிட்ட சொல்லிட்டு வரேன்னு ஒரு ஆள் வேகமா வர போய் கிளம்பிடுறான். புனித சின்னம் கிடைச்சிருக்கு, டிராகன் தலை கிடைச்சிருக்குன்னு சொல்ல இருக்கிற குழப்பத்துல ராஜா இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஏன்னா ஏற்கனவே மகாராணிய பத்தி ஒரு பாட்டு பரவிட்டு இருக்கு, அது கெட்ட சகுன மாதிரி பரவிட்டு இருக்கு அப்படின்னு. ராஜா கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு ஒருத்தன் போனால மறுபடியும் வந்து பாக்குறான். டிராகன் தலை கிடையாது. முழு உடம்பையும் தோண்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது ஹூ பீஸ்ட்னு தெரியுது. அது ஒரு அபசகுன சின்னமா. என்னங்க இது ஹூ பீஸ்டா, டிராகன் கிடையாதா அப்படின்னு கத்திக்கிட்டே நான் போய் இறங்கி பாக்குறேன்னு ஏனில காலை வைக்கிறாரு அந்த ஆளு. அந்த ஆபீசர் ஆனா வலிக்கு விட்டு நல்லா கீழே விழுந்து தலையில பயங்கரமா அடிபட்டுருது. யூஷி அப்படிங்கிற ஆள் தான் இங்க வந்து இதை கிளீன் பண்ற பொறுப்பை பார்த்துட்டு இருக்கான். அவன் போய் ஷா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஷாவ், எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது, அந்த ஏனை எப்படி அந்த இடத்துக்கு போச்சுன்னு தெரியாது, கொஞ்சம் தள்ளி வச்சிருந்துருக்கணும், ஆனா யாரும் அங்க வச்சுட்டாங்க. அந்த ஆபீசர் இறங்கி கீழே விழுந்துட்டாரு, ரொம்ப சீரியஸா இருக்காரு, ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னு சொல்ல கோவும் ஷாவை பாக்குறதுக்கு வரான். ஊர் முழுக்க அந்த குழந்தைங்களுக்கு நடுவுல பாட்டு பரவி கிடக்கு. என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியல. அது ஒரு அபசகுணம் அப்படிங்கிற விஷயம் நம்ம ராஜா காதுக்கு போச்சுன்னா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கு கேக்குறான். ஷாவு பாக்குறான். அந்த பாட்டு திடீர்னு எங்க இருந்தோ முளைச்சு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏதோ ஒரு குழந்தைகிட்ட யாரோ சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது யாருங்கிறத முதல்ல பாக்கலான்னு சொல்ல ஓகே அப்படியே பண்றேன் அப்படின்னு கு அங்க இருந்து போறான். ஷாவ் நேரா ராஜாவை பார்க்க வந்துடுறான். ராஜா தான் கூப்பிட்டு விட்டுருக்காரு. இது அபசகுணமா அப்படின்னு கேட்டு, ராஜா, இது யாரோ மனுஷங்க கிரியேட் பண்ணி விட்டதுன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நாங்க அதை பத்தி சீரியஸா விசாரிச்சுட்டு இருக்கோம், சீக்கிரமா நல்ல முடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஷாவ் அங்க இருந்து வரான். ஷாவ் மறுபடியும் அந்த பீச் சிலை கிடைச்ச இடத்துக்கு வந்துடுறான். அங்க லீலி வரா. வந்து அந்த இடத்த பாத்துட்டு இருக்கா. அவளும் அதே ஏனியில கீழே இறங்குறா. இதோ விழுந்துற போறா அப்படின்னு ஷாவ் பக்கத்துல வர அவளுக்கும் கால் ஸ்லிப் ஆகுது. ஆனா நம்ம லீலி சாதாரணப்பட்ட ஆளா, கயிறை பிடிச்சு டக்குன்னு பறந்து போய் கீழே இறங்குறா. ஷாவ் தான் பயந்து போய் நிக்கிறான். இந்த படிக்கட்டுல யாரோ என்ன வச்சிருக்காங்க, யாரா இருந்தாலும் வலிக்க விழுவாங்க, யார் இந்த படிக்கட்டை இங்க வச்சதுன்னு கேட்க ஷாவ் பாக்குறான். இல்ல, லூஷின்னு எனக்கு தெரிஞ்ச ஆள் தான் அதை பாத்துக்குவான், அவன் கிட்ட கேட்டேன், அவனுக்கும் தெரியலன்னு சொன்னான். என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல, யாரோ வேணும்னே ஃபாலோ பண்ணிருக்காங்க இந்த மெத்தட. அது மட்டும் இல்லாம மகாராணி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கெட்ட பேர் வரணுங்கிறதுக்காகவே இந்த திட்டத்தை போட்ட மாதிரி இருக்கு லிலி அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். அந்த அபிஷியல் கீழே விழுந்தாருல, தலையில பெரிய கட்டு போட்டிருக்காரு. அதோடயே கிளம்பி வந்துடுறாரு. எவன்டா அது, ஸ்டார்டிங்லேயே டிராகன் தலன்னு சொல்லி என்னை ஏமாத்தி ராஜா கிட்ட கெட்ட பேர் வாங்க வச்சுட்டீங்க. இப்போ உயிர் போற நிலைமையில இருந்தா கூட நான் கீழே வந்து பார்த்துதான் ஆகணும், எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல இன்னொரு ஆபீசர் வரான். இல்லங்க இல்லங்க, நான் தான் டிராகன் சொன்னேன், டிராகன் தலை மாதிரி தானங்க எல்லாருக்கும் இருந்தது, உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக சத்தியமா நான் அதை சொல்லவே இல்லை அப்படின்னு அவன் பயந்து நடுங்குறான். பொய் சொல்லாதடா, நீ வேணும்னே தான் சொன்ன, கண்டிப்பா என்ன ராஜா கிட்ட மாட்டி விட்டுறதுக்காக தான் இந்த ஐடியாவை போட்டிருக்க, நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஷாவ் பாக்குறான். இது சரிப்பட்டு வராது அப்படின்னு மனசுக்குள்ள ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கான். அந்த அடிப்பட்ட ஆபீசர் மறுபடியும் அவரோட பிளேஸ்ல வந்து உட்கார்றாரு. கையில கிளவுஸ் எடுத்து மாட்டுறாரு. பார்த்தா அதுக்குள்ள ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு. உன்னை கொல்ல வந்தது யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும்னா நான் சொல்ற இடத்துக்கு நைட்டு இந்த நேரத்துக்கு கரெக்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்கு. அவரும் நைட்டு நேரத்துல அங்க கிளம்பி போறாரு. எவனோ ஒருத்தன் அவரை அட்டாக் பண்ணி கொல்றதுக்கு ட்ரை பண்றான். பார்த்தா நம்ம கு தான் அந்த ஆபீசர் மாதிரி முகத்துல கட்டு போட்டு அங்க போனதான். கு அந்த ஆளை அடிச்சு போட்டு அவரை தள்ளி விட்டுறான். கரெக்டா லீலியும் அங்க போயிடுறா. முகத்துல இருக்க துணியை ஓபன் பண்ணி பாக்குறா. லூஷோ அப்படின்னு ஒரு ஆளு நம்ம ஷாவ் கிட்ட பேசிட்டு இருந்தான்ல, அந்த கம்பெனில வேலை பாக்குறவன் ஷாவ் கூட, அந்த பையன் தான் அங்க இருக்கான். டேய், நான் அப்பவே நினைச்சேன்டா இவனை கூட்டு போய் ஜெயில போடுங்க அப்படின்னு ஷாவ் சொல்றான். கோ அங்க வரான். இந்த லூஷோ தான் வந்தான்னு சொல்லிட்டு எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்க, அந்த ஏணி எப்படி எங்க வந்ததுன்னு கேட்டப்போ அவன் திருன்னு முழிச்சிட்டு இருந்தான். அவன் மட்டும்தான் அங்க எல்லா பொறுப்பையும் எடுக்கிற முடிவுல இருக்கான். அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சானா அப்படின்னு கேட்க, உண்மையை சொல்றேன்னு கூப்பிட்டுருக்காரு, வாங்க போலாம் அப்படின்னு ரீனா போறா. ரீனாவோட சேர்ந்து இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. இந்த லூஷோ பாக்குறான். இன்னைக்கு நைட்டு என் குடும்பத்தை கொன்றுவேன் அவன் சொன்னான், ப்ளீஸ் என் குடும்பத்தை காப்பாத்துங்க, இப்ப போங்கன்னு சொல்ல லீலி ஷாவ் அத்தனை பேரும் நேரா அவனோட வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அவங்க வரதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல. அங்க இருந்து எல்லாரையுமே அந்த மர்மமான நபர் கொண்டு வச்சிட்டு இருக்கான். உள்ள ஒரு க்ளூ கூட கிடைக்கல. பார்த்தா ஒரு குட்டி பாத்திரத்துல இருந்து
ஒரு குழந்தை மட்டும் வெளியே வருது. அந்த குழந்தை எந்திரிச்சு வீனஸ் வரப்போகுது. போன தடவை வீனஸ் வந்தப்போ அது நல்ல சகுனமா இருந்தது. இந்த தடவை வீனஸ் வரும்போது அது கெட்ட சகுனம் அப்படின்னு மறுபடியும் அதே பாட்டை பாட ஆரம்பிக்குது. யாரோ இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த குழந்தைகிட்ட விசாரிங்க அப்படின்னு லீலி சொல்லிட்டு அவங்க குழந்தைய அங்கிருந்து தூக்கிட்டு போக சொல்றா. அந்த லூஷுன்னு ஒருத்தன் ஜெயில இருக்கான்ல, அவனோட குழந்தை தான் இது. இங்க இருக்க எல்லாரையுமே ஒரு ஊசி வச்சு கொலை பண்ணிருக்கான் வந்திருக்க ஆளு. அவனை ஒரு கடவுள் கடவுள்னு எல்லாரும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரா இருப்பான்? இந்த இடத்த எரிய வேற விட்டுட்டு இங்க இருந்து போயிருக்கான் அப்படின்னு லீலி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இந்த குட்டி பையன் கிடைச்சான்ல, மயக்கம் போட்டு வேற விழுந்திருக்கான். அவனை ஜூனியர் டாக்டரும் லீலியும் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த பையன் கிட்ட இந்த சாக்லேட் சாப்பிடு, நீ இந்த நைட்டு யாரையாவது பாத்தியான்னு கேட்க அந்த பையன் அழ ஆரம்பிக்கிறான். டாக்டர் பொண்ணு பக்கத்துல உட்காந்து அவனுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் கொடுத்து சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல இந்த குழந்தை சமாதானம் ஆயிடுறான். உங்க யாருக்கும் தெரியாது, நேத்து நான் நிஜமாவே கடவுளை பார்த்தேன். கடவுள் தான் அங்க இருக்க எல்லாரையும் கொலை பண்ணாரு. என்னை அவர் ஒண்ணுமே பண்ணல. என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு, நான் சொல்லி கொடுக்குற பாட்டை நாளைக்கு உங்ககிட்ட யாராவது கேட்பாங்க, அப்ப நீ பாடணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வீனஸ் தேவதை போன தடவை வந்த பாட்டை சொல்லி கொடுத்தாரு. அதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா அவர் கொலை பண்ணதை நானே கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்றான். அப்படியா? கடவுளா? கடவுள்னு எப்படி சொல்றேன்னு கேட்க, எங்க அப்பா அவர் எப்பவுமே கடவுள்னு சொல்லிதான் கும்பிட்டுட்டே இருப்பாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே கும்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவர் என்கிட்ட பேசி முடிச்சுட்டு காத்தோட காத்தா கரைஞ்சு போயிட்டாருன்னு சொல்ல, காத்தோட கரைஞ்சு போயிட்டாரா? யாரால அப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லீலி மத்த எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க பாட்டி இறந்துட்டாங்க, தாத்தா இறந்துட்டாங்க, என் அம்மாவும் இறந்துட்டாங்க. என் அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கவலையா இருக்குன்னு குட்டி பையன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். லீலிக்கு அவளையே குட்டி வயசுல பார்த்த மாதிரி இருக்கு. சோகமா அங்கிருந்து வெளியே வரா. மனசுக்குள்ள ஏதோ தோணுது, சீக்கிரமா நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஆனா இந்த தடவை எனக்கு பயமா இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. பின்னாடி ரீனா வந்துட்டு, உங்க குடும்பத்துல யார் இறந்து போனதுக்கும் சரி, இப்போ இந்த குட்டி பையனோட குடும்பத்துல இறந்து போனதுக்கும் சரி, நீங்க எந்த விதத்திலயும் காரணமா இருக்கவே மாட்டீங்க. நீங்க முதல்ல உங்களை குறை சொல்லிக்கதை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ரீனா அங்கிருந்து சமாதானப்படுத்தி லீலிய கூட்டு போறா. உள்ள அந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க ஷாவ் எந்த மாதிரி காத்துல மறைஞ்சு போயிருப்பான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறான். இங்க நல்லா நெருப்ப எரிய விட்டுட்டு வந்தால் குழந்தை முன்னாடி நின்று இருக்கான். புகைக்குள்ள போகனால குழந்தையால கண்டுபிடிக்க முடியல. மத்தபடி வேற யார் பார்த்திருந்தாலும் போனது ஒரு மனுஷன் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. குழந்தைய போய் இப்படி ஏமாத்தி வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். சரி, ஓகே, அந்த குழந்தையோட அப்பா லூஷு இன்னும் ஜெயில இருக்கான்ல, அவன்கிட்ட போய் கேட்கலான்னு இவங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. லூஷு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். கடவுளை கண்டுபிடிக்க போறீங்களா? அந்த ஆளு வானத்துல இருந்து வந்தவரு, நம்ம எல்லாருமே அவன் கொன்னுருவான் அப்படி சொல்லிட்டு, எல்லாமே போச்சு, 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணேன், அதனால இப்ப எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழு பைத்தியமாவே ஆயிடுறான். லீலி அந்த குழந்தைய விசாரிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கா. அந்த குழந்தை ஒரு குட்டி சிலையை வச்சு அதை குத்திட்டு இருக்கு. எங்க அப்பாவை கொன்ன அந்த கடவுளை நான் சும்மா விட மாட்டேன், போய் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொன்னே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. லீலிக்கு கம்ப்ளீட்டா அவன் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. லீலி சொல்றா, உன் வாழ்க்கையில பழி வாங்கணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. ஏன்னா உன் ஃபேமிலியை கொன்ன ஆளுங்களை நான் கண்டுபிடிச்சு அதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். இதுக்கும் மேல நீ பண்ண வேண்டியதுலாம் உன் வாழ்க்கையை நிம்மதியா வாழணும், அவ்வளவுதான். இவங்கள பழி வாங்கணும், அவங்கள பழி வாங்கணுங்கிறதெல்லாம் வாழ்க்கையில ஒரு லட்சியமா வச்சுக்க கூடாது. அதுக்கப்புறமே உன்னால வாழவே முடியாது. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. அதுக்கப்புறமா இந்த கேஸை நீ கம்ப்ளீட்டா மறந்துடலாம். அன்னைக்கு நீ அந்த ஆளை பார்த்தல, முகத்தை லைட்டாவது பார்த்துருப்பல, அதை பத்தி அடையாளம் சொல்லணும்னு சொல்ல, சொல்றேன் அக்கா அப்படின்னு அந்த குட்டி பையனும் வரையறவகிட்ட போயிட்டு அடையாளம் சொல்லிட்டு இருக்கான். இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றதெல்லாம் வரைஞ்சிடுறாரு அவரும். இதை பாக்கிறதுக்கு லீலிக்கு எங்கேயோ பார்த்த மாதிரிதான் இருக்கு. ஆனா அவளால கன்ஃபார்மா கண்டுபிடிக்க முடியல. லீலி ஒரு முடிவு பண்ணிட்டு நேரா அங்கிருந்து கிளம்பி அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் இருந்தார்ல, அவரை பாக்கிறதுக்கு போறா. என்ன அங்கிள் எப்படி இருக்கீங்க? கொலையெல்லாம் பண்ணிட்டு ஜாலியா செடி நட்டு வச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அந்த அங்கிள் பாக்குறாரு. எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணீங்க அங்கிள்? ஏன் இப்படி பண்ணீங்க? நம்ம ஒரு சரியான பாதையில தானே போயிட்டு இருக்கோம்னு கேட்க, சரியான பாதையில போயிட்டு இருக்கோமா? அந்த லூஷு இருக்கான்ல, அவனை பைத்தியம் ஆகணுங்கிறது தான் என்னோட முதல் குறிக்கோளே. அவன் யார் தெரியுமா? உங்க வீட்டுல அன்னைக்கு கடிகாரத்தை ஸ்லோவா பண்ணான்ல, அவன் தான். காசு வாங்கிட்டு என்ன வேணா பண்ணா, நம்ம குடும்பம் செத்து போச்சு, அவன் குடும்பம் மட்டும் உயிரோட இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கானா? அதான் அவன் குடும்பத்தையும் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லீலி கிட்ட அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தை உங்க ஓவியத்தை வரைஞ்சது அப்ப எனக்கு லைட்டா டவுட் வந்தது. அந்த குழந்தையால சரியா சொல்ல முடியல, ஆனா கிட்டத்தட்ட அது நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்க? அந்த டான்சர் பொண்ணு என்ன பண்ணா? அதே மாதிரி வாயில ஆணி போட்டு அவன் இறந்து போனான். அந்த 2 பேரையுமே இந்த லூஷுவை நீங்க தான் கொல்ல வச்சிருக்கீங்க. எதுக்காக பண்ணீங்கன்னு கேட்க, அவன் கிரைம் ரேட்டு ஏறணும், அப்பதான் அவன் மாட்டுவான். அந்த டான்சர் பொண்ணு அவளை நல்லவளும்
கிடையாது. அந்த ஆணி முழுங்கிட்டு செத்து போனானே அவனே பதவி வெறி புடிச்சவன். அதே மாதிரிதான் சிலைய பார்க்க உள்ள இறங்குனவனும் தலையில அடிபட்டு செத்துருவான்னு நினைச்சேன். அவனையும் நான் தான் அந்த டைம் காமிச்சு வச்சேன். ஆனா அவன் சாகாம எஸ்கேப் ஆயிட்டான். லிலி எப்படிமா நீ நிம்மதியா இருக்க? என்னால சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. நமக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துச்சு. நீ ஒருத்தி மட்டும் தான் இன்னோசென்ட் இந்த கேஸ்ல மிச்சமாயிருந்திருக்க. மத்தபடி எத்தனை இன்னசென்ட்டுங்களை நம்ம குடும்பத்துலயும் சரி அதே மாதிரி எங்க படையிலயும் கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு ராஜா நீதி கொடுக்காட்டி நான் கொடுப்பேன். ஏன் கையால நீதி கொடுப்பேன். அப்பதான் எனக்கு மனசு நிம்மதியாகும். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். நீ எனக்கு கொன்னாலும் சரி ஜெயில போட்டு எனக்கு கொடுமைப்படுத்தினாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீ என்ன முடிவு பண்ண போற அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. லிலி அங்கிருந்து கிளம்பி வந்துடுறா. ஷாவ் ரீனாலாம் கேக்குறாங்க. பெயிண்டிங்க பாத்தீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. போஸ்டரை போர்ட்ல ஒட்டியிருக்கோம். யாராவது பார்த்தா சொல்லுவாங்கன்னு லிலி அங்கிருந்து கிளம்பி போக போஸ்டர் ஒட்டியிருக்காங்களா? இதை பார்த்துட்டு எப்ப யாரு கண்டுபிடிக்கிறதுன்னு ரீனா யோசிக்கிறா. ஆனா ஷாவுக்கு இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சு போயிருது. இங்க ஃபங்க்ஷனுக்காக டிராகன் டான்ஸ் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டிராகன் டான்ஸ் ஆடி முடிக்கும் போது திடீர்னு அந்த டிராகனோட கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வர மாதிரி இருக்கு. அடுத்த அபசகுணமான விஷயம் நடந்து போயிடுச்சு அப்படின்னு அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு லீலி வந்துட்டு இருக்கா. கண்ணை தொட்டு ரீனா பாக்குறா. இது ஏதோ பெயிண்ட் போல உள்ள ஆயில் வச்சு கட்டி வச்சிருக்காங்க. அதனால இது கொஞ்சமா உடைஞ்சு அது லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீலிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. இத பண்ணது யாரு? அவர்கிட்ட கூட்டு போங்க அப்படின்னு லீலி ஷாவெல்லாம் கிளம்புறாங்க. ஒரு பெரிய விளக்கு கம்பெனி ஒருத்தர் வச்சிட்டு இருக்காரு. இவர் அரண்மனை ஆள் கிடையாதான். ஆனா அவர் நல்லா வேலை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவே இவரை செலக்ட் பண்ணி இவர்கிட்ட விளக்கெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. வணக்கங்க, அரண்மனையில இருந்து வந்திருக்கீங்களா? வேற ஏதாவது விளக்கு வேணுமா அப்படின்னு அவர் கேக்குறாரு. என்னங்க, எதுக்காக அந்த டிராகன் கண்ண அப்படி பண்ணி வச்சீங்கன்னு கேட்க, அது எங்க ஊர் மெத்தடுங்க. அப்படி பண்ணும்போது ரொம்ப ரியலா இருக்கும், பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். இது என்ன ஆச்சுன்னு கேட்க, டிராகன் கண்ல இருந்து அது வலிஞ்சு ரத்த கண்ணீர் மாதிரி ஆயிடுச்சு. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்ல, ரத்த கண்ணீரா? என்ன அநியாயமா இருக்கு. அப்பெல்லாம் அது வரவே வராதுங்க. யாரோ வேணும்னே இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்காங்க. நீங்க வேணா இந்த விளக்க பாருங்களேன் அப்படின்னு இன்னொரு விளக்க ஏத்தி காட்டுறாரு. அது அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு, டிராகனோட டிராகனா சேர்ந்துட்டு. அதே மாதிரி இந்த விளக்கையும் பாருங்க அப்படின்னு அடுத்து இன்னொரு விளக்க ஏத்துறாரு. ஒரு விளக்கு ஏத்துனா அது வரிசையா போய் எல்லா விளக்கும் எரிய ஆரம்பிக்குது. இத பார்த்துட்டு அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் எவ்வளவு அழகான கண்டுபிடிப்பு, ரொம்ப திறமையான ஆளா இருக்காரு, இவரை எதுக்காக யாராவது மாட்டி உண்ணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, தூங்க கூட இல்லைங்க, சாப்பிட கூட இல்ல. ராஜாவோட ஃபங்க்ஷனுக்காக நான் பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சது எல்லாமே ராஜாட்ட என் லாயல்ட்டியை காட்டணுங்கிறதுக்காக தான். இந்த பேஸ்ட்டை வச்சுதாங்க அந்த விளக்கையும் பண்ணேன். இது எப்படிங்க ரத்த கண்ணீர் மாதிரி வரும்? மெல்ட் ஆகும், ஆனா ரத்த கண்ணீர்லாம் வராது. யாரோ ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. லிலி பாக்குறா. வேற ஏதாவது விளக்கு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சம் தள்ளி முன்னாடி வந்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து திடீர்னு என்ன ஆகுதுன்னு தெரியல. அந்த இடத்துல திடீர்னு நெருப்பு பத்தி எரிய ஆரம்பிக்குது. லிலி அவரை காப்பாத்த போலான்னு நினைக்கிறா. ரொம்ப லேட் ஆயிடுது. அதிகமா நெருப்பு பத்துது. யாரோ அந்த ஆளு அங்கிருந்து அட்டாக் வேற பண்றாங்க நெருப்புல மாட்டிட்டு இருக்கவரை. லிலி அவளை துரத்திட்டேவாவது போலாம் அப்படின்னு அங்கிருந்து பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறா. லீலி போறா, பிடிக்க முடியல. ஷாவ் கேக்குறான் என்ன ஆச்சு அப்படின்னு. இல்ல ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன், அந்த ஆளு வந்தது யாருன்னு தெரியல, என்னால பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போதே, இல்ல டெட் பாடி எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. முகம் பாருங்களேன், யாரா இருந்தாலும் முகத்தை தானே எரிய விடாம பாத்துக்குவாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட் எரிஞ்சிருக்கு. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவர் முதல்ல இறந்துட்டாரு. அந்த அட்டாக் இவரோட கழுத்துலயே பட்டிருக்கு. சோ இவரு இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த நெருப்பு அவரை எரிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. சோ அதனால இவரோட பாடியை விட முகம் சீக்கிரமா எரிஞ்சிருக்கு அப்படின்னு ரீனா சொல்லிட்டு இருக்கா. யார் இந்த மாதிரி பிளான் பண்ணி கொலை பண்ணிருப்பா? என்ன நடக்குது அப்படின்னு ஷாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க ராஜா கிட்ட அசிஸ்டன்ட் இருக்காரு. ராஜா கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஆமா, அடுத்தடுத்து நிறைய துர்சம்பவங்களா நடக்குது. இந்த இவன் இருக்கான்ல, அதான் பெரிய ராணியோட அண்ணன், அவனை ஹோம் ஜெயில அடைச்சு வச்சு மந்திரங்கள்லாம் எழுதுற தண்டனை கொடுத்திருக்கேன். அவன் என்ன பண்றான்னு கேட்க, அவர் வெளியவே போறது இல்லைங்க, பெருசா யாரையும் பாக்குறது இல்ல அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. ராணி யாரையாவது பாக்குறாளா, அவங்க அண்ணனை பார்த்தாலான்னு கேட்க, ராணி உங்களுக்கு ரொம்ப உண்மையானவங்க, இவங்க வெளியே கூட போக மாட்டேங்கிறாங்க, ஃபங்க்ஷனுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அப்படியா, பரவாயில்லையே, உனக்கு எல்லார பத்தியும் நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ராஜா நக்கலா கேக்குறாரு. ராஜா தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு அந்த ஆளு காலில் விழுந்துட்டு இருக்கான். ராஜா பாக்குறாரு. இல்ல இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவனை யாரும் பார்க்க போலையான்னு கேட்க, நான் அரண்மனையில உங்க கூடயே வாழ்றவங்க, அரண்மனைக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு யாராவது சொன்னாலே தவிர எனக்கு எதுவும் தெரியாது. ராஜா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளு கால உழுந்து அழுதுட்டு இருக்கான். இங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த மினிஸ்டர், அதான் அந்த பெரிய ராணியோட அண்ணனை காட்டுறாங்க. ஹோம் ஜெயில வச்சிருக்காங்கல்ல, அப்ப அவரை பாக்கிறதுக்கு ஒரு வைஸ் மினிஸ்டர் வரான். இப்போ என்ன பாக்குறதுக்கு யாருமே வரதில்ல, ஆனா அப்பயும் நீ வந்திருக்க, உனக்கு ரொம்ப தைரியம் தான் அப்படின்னு இந்த மினிஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இல்ல சார், இந்த மாதிரி ஒரு சின்ன ஆளெல்லாம் யார் பார்க்க போறா, எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே நீங்க தான், நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிற ஆள் நானு, அதான் உங்களை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப என்னால ஒன்னும் பண்ண முடியாம இருக்கு, என்னை யாரும் மதிக்கிறது கூட இல்ல, ராஜாவை பார்க்கறதுக்கு எத்தனையோ தடவை பெட்டிஷன் போட்டு அவர் என்ன கூப்பிட கூட வர மாட்டேங்கிறாரு. இப்போன்னு பார்த்து அந்த பாட்டு பரவுது, அதுக்கு காரணம் நானுன்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு.
ஆனா அந்த மாதிரி பாட்டெல்லாம் என்னோட வேலை கிடையாது. என்னை யாரோ டார்கெட் பண்றாங்க. யாருன்னு தெரியலன்னு சொல்ல, உடனே அந்த அசிஸ்டன்ட் பார்க்குறான். சீஃப் மினிஸ்டர் நான் ஒண்ணு சொல்லவா? ஒரு வேளை ராஜா கிட்ட உங்களால சமாதானமா போக முடியலன்னா, ஃபுல் ஃபோர்ஸ்ல போயிட்டு பவர நீங்க புடிச்சா என்ன அப்படின்னு கேட்குறான். சீஃப் மினிஸ்டர் பார்த்துட்டு, ஆனா என் ஆளுங்க யாருமே என்கிட்ட இல்ல. எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க. என்னால எப்படி இப்ப அத பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். மினிஸ்டர் பார்க்குறான். சொங்க இருக்கார்ல, அவர் இப்ப எங்க போயிட்டாரு? செத்து போயிட்டாரு. ஆனா அவரோட படைகளுக்கு நீங்க ஒவ்வொரு தடவையும் காசு குடுத்து நல்லா பத்திரமா வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ அந்த படைகளை யூஸ் பண்ணா என்ன மினிஸ்டர் அப்படின்னு கேட்க, ரொம்ப நல்ல ஐடியா. இத பத்தி நான் யோசிச்சே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இந்த மினிஸ்டர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஷாவ் போய் அடுத்தத பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு விசாரிக்க இந்த இடத்துல கயிறு ஒண்ணு நூல் மாதிரி போயிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான். இந்த இடத்துல ஒரு என்ன பேரல் மாதிரி இருந்தது. அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் கேட்க, அங்க ஏதோ ஆயில் இருக்கு. நெருப்பு பட்டு அதுவும் எரிஞ்சிட போது சொல்லிட்டு லேலி மேடம் அதை வெளியே வைக்க சொன்னாங்க. வெளியே வச்சுட்டோம் அப்படின்னு சொல்ல ஷாவ் வெளியே போய் எட்டி பார்க்கறான். அந்த பேரலும் அந்த இடத்துல இல்ல. ஷாம் நேரா உள்ள வந்து நிக்கிறான். கரெக்டா லீலி எந்த இடத்துக்கிட்ட தள்ளி வந்து இன்னும் வேற ஏதாவது விளக்கு இருக்கான்னு கேட்டால அந்த இடத்துக்கிட்ட ஒரு நூல் மாதிரி போயிட்டு இருக்கு. ஷாவுக்கு லீலி மேலேயே கொஞ்சம் கொஞ்சமா டவுட் அதிகமாகுது. லீலி எதையோ மறைக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் பாக்குறான். இந்த நூல் அந்த இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. இந்த நூல் மேல யாரோ ஏறி நின்னதுக்கு அப்புறமா அந்த நூல் அருந்து அந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த நெருப்பு பத்தி இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இந்த மகாராணி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட மட்டும் தான் நான் இன்னும் விசாரிக்கல. நான் போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு லீலி அங்க இருந்து கிளம்புறா. இல்ல வேற யாரோ அது மேல ஏறி நிக்கல. அது மேல ஏறி நின்னது லீலி தான் அப்படின்னு ஷாவ் மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். எதுக்காக லீலி இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு. ராஜா மறுபடியும் கூப்பிட்டிருக்காரு. நட்சத்திரங்கள் தப்பா ஏதாவது இருக்கா? நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நட்சத்திரங்கள் தப்பா எதுவும் இல்ல. யாரோ பிளான் பண்ணி இப்படி பண்றாங்க ராஜா அப்படி சொல்லிட்டு ஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா? அப்போனா வந்துட்டு ஷூராணி மேல எந்த தப்பும் இல்லையா? அவளால ஆபத்து இல்லையான்னு கேட்க, எந்த தப்பும் இல்ல. யாரோ ஒரு கில்லர் ட்ரை பண்ணிருக்கான். அந்த கில்லரை பிடிக்கிறதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு ஷாவ் சொல்றான். லீலி இன்னொரு பக்கம் ஷூராணிட்ட போய் பேசிட்டு இருக்கா. ராணி நான் ஒண்ணு சொல்லவா? நாளைக்கு நடக்க போற அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க போகாதீங்க ப்ளீஸ் ராணின்னு சொல்ல, என்ன பேசிட்டு இருக்க? இத்தனை நாளா அதுக்கு தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ராஜா ஆல்ரெடி என்ன பாக்குறதுக்கு வரதே இல்ல. நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. 2 3 வாரம் ஆச்சு. சரி ஓகே இந்த நெக்லஸ்ல எந்த நெக்லஸ ஃபங்க்ஷனுக்கு போடலான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராணி கேக்குறாங்க. லீலிக்கு கஷ்டமா இருக்கு. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுங்க. உங்களை டார்கெட் பண்ணி தான் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை அந்த ஃபங்க்ஷன்ல உங்களை கொல்றதுக்கு கூட ட்ரை பண்ணலாம். அதனால தான் சொல்றேன். ப்ளீஸ் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. மனசுக்குள்ள லீலிக்கு அந்த அங்கிள் வந்துட்டு ராணியை டார்கெட் பண்ணி, ஏன்னா ராணியோட அண்ணனை தான் பழி வாங்கணும்னு ட்ரை பண்றாரு. ஆனா ராணி என்ன காப்பாத்துனவங்க. அவங்க இல்லாம நானே இருந்திருக்க மாட்டேன். ராணிக்கு எதுவும் ஆக விடக்கூடாது அப்படின்னு மனசுல யோசிக்கிறா. ராணி பாக்குறாங்க. என்னை காப்பாத்துறதுனாலும் சரி இல்ல கொல்றதுனாலும் சரி ராஜாவால மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ அந்த பாட்டு கூட ஒண்ணு பரவிட்டு இருக்கு. அது ஸ்லாங் எல்லாமே என்னோட ஊர்ல இருந்து வந்த அதே ஸ்லாங் இருக்கு. ராஜா என் மேல டவுட் படுவாரு. நான் போகாட்டி அது இன்னும் அதிகமாகும். சோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த நெக்லஸ் நான் செலக்ட் பண்றேன். இதை போட்டு போக தான் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கு அந்த பாட்டை பத்தி விசாரிக்கிறதுக்கு போனான்ல அவனும் வந்துடுறான். ஒரு பொண்ணு தான் இருக்கா. அந்த பொண்ணுகிட்ட தான் குட்டி பொண்ணுகிட்ட முதல் தடவையா ஒரு ஆளு இந்த பாட்டை சொல்லி கொடுத்திருக்கான். அந்த ஆள் எப்படி இருந்தான் எனக்கு சொல்றியான்னு சொல்லிட்டு பெயிண்டரை வச்சு வரைஞ்சேன். கிட்டத்தட்ட நம்ம லீலி கிட்ட ஒரு ஓவியம் இருக்குல்ல, அந்த பெயிண்டிங்கும் இந்த பெயிண்டிங்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஷாவ் பாக்குறான். அப்ப இந்த ஆள் யாருதான்? சீக்கிரமா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரீனா கிட்ட ஷாவ் ஒரு ஹெல்ப் கேக்குறான். அரண்மனையில இருந்து யாரெல்லாம் அந்த டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணி நைட்டு நேரத்தை வெளியே கூட்டுவாங்க, அவங்க நேம் லிஸ்ட் வேணும்னு. ரீனா அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அதை கையில வச்சுட்டு ஜூனியர் டாக்டர் பொண்ண ஷாவ் போய் பாக்குறான். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. இந்த நேரத்துலங்க லிலியோட அங்கிள் இருக்காரு. அவர் ஏதோ ஒரு பையன், ஏதோ அரச குடும்பத்து ஆள் போல. அவகிட்ட போயிட்டு நல்ல வேலையா நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. நான் ஏற்கனவே பொரிய போட்டேன். இன்னும் யார சிக்காம இருக்கு. சிக்கிச்சுன்னா ஒட்டு மொத்தமா தூக்கிடலாம். என் தலைவரையும் எங்க டீமையும் கொண்டவங்களை பழி வாங்கறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. இல்லைன்னா அது நடக்காம போயிருக்கும்னு சொல்ல எனக்கும் இதுல சில வேலைகள் இருந்தது. ஓ மூலமா அந்த வேலைகளை நான் நிறைவேற்றிக்கிட்டேன். 2 பேருமே இதுல மியூச்சுவலா தான் பலன் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு அந்த சீக்ரெட் ஆளு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. சீக்ரெட் ஆள் யாரு, என்ன பிளான் பண்றாங்க, என்ன நடக்குது, தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபைனல் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அதுல பார்க்கலாம். அது வரைய பாய்.